வணக்க நண்பர்களே. என் திருமணத்திற்கு பிறகு குடும்பத்துடன் பட்டணத்தில் குடிபோயிருந்தேன். ஆரம்ப பள்ளியிலிருந்து என்னுடன் நெருக்கமாக இருந்த தோழி அதே தோட்டத்தில் கிராமத்தில் வசித்த ஒருவரை திருமணம் செய்து ஒரு பெண் பிள்ளை பெற்றெடுத்தாள். மகளுக்கு 9 வயது இருக்கும்போதே ஆஸ்துமா நோயால் தோழி காலமாகிவிட்டாள். அவளின் இறுதி சடங்கிற்கு சென்று வந்ததோடு சரி. வேலைப்பளு காரணத்தால் அதன் பிறகு நான் தோட்டத்திற்கு செல்வதை தவிர்த்துவிட்டேன். ஆனால் என்னைக்காவது ஒரு முறை தொலைபேசியின் மூலம் தோழியின் மகளிடம் பேசிவிடுவேன். கலகலப்பாக பேசும் அவளின் பேச்சில் திடீர் மாற்றம் தெரிந்தது. காரணம் கேட்டால் சமாளித்தே பதில் கூறுவாள். தோழி இறந்த ஒரு வருடத்திலேயே அவளின் கணவர் மறுமணம் செய்து கொண்டதாக தோட்டத்து உறவினர்கள் மூலம் தெரிந்து கொண்டேன். அதனால தான் ஏதேனும் பிரச்சனைகள் வந்திருக்குமோ என எனக்குள்ளேயே சந்தேகம் கொண்டேன். இதனை தெரிந்து கொள்ளவே அந்த வருடம் ஆடி திருவிழாவில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் தோட்டத்துக்கு சென்றேன். தோட்டத்தை சென்றடைந்ததும் கோவிலுக்கு கூட போகாமல் முதலில் என் தோழியின் வீட்டிற்கு சென்றேன். நல்ல வேளை, அனைவரும் திருவிழாவிற்கு சென்றுவிடவே வீட்டில் தோழியின் மகள் மட்டுமே தனியாக இருந்தாள். என்னை பார்த்ததும் ஓடி வந்து இறுக்கி கட்டி அணைத்து கொண்டு சத்தமாக அழத் தொடங்கினாள். நிச்சயம் அவள் மனதில் அடக்கி வைக்க முடியாத அளவுக்கு சோகம் இருப்பதை புரிந்து கொண்டேன். அவளை சமாதானப்படுத்தி நடந்ததை கூறும்படி கேட்டேன். அவள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என் மனதை ரணமாக்கியது. அப்பாவின் 2வது மனைவி செய்யும் கொடுமைதான் அந்த பிஞ்சு மனதில் நீங்காத காயத்தை ஏற்படுத்தியதன் தான் காரணம். தோழியின் மகளை தன் மகள் போல பார்த்து கொள்வதாக கூறிதான் 2ஆம் தாரமாக திருமணம் செய்து இந்த வீட்டிற்கு வந்திருக்கிறாள். எல்லாம் சொத்துக்காக தான். தோழியின் கணவரின் சொத்துக்களை தன் பெயருக்கு மாற்றிய பிறகு தன் உண்மையான சுயரூபத்தை காட்டத் தொடங்கிவிட்டாளாம் அவள் சித்தி. மேலும் அவளுக்கென்று ஒரு பிள்ளை பிறந்ததும் இவளை கடமைக்கு கூட கவனித்து கொள்வதில்லையாம். தோழியின் கணவர் எதிரில் ஒரு மாதிரியும் அவர் வீட்டில் இல்லாத போது வேறு மாதிரியும் நடந்து கொள்வாளாம். சித்தி எப்போ பார்த்தாலும் ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னை மட்டும் எல்லா வீட்டு வேலையும் செய்ய சொல்லுவாங்க. அம்மா இருந்தப்ப என்னை எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டாங்க, படிக்க மட்டும்தான் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிறைய வேலை செய்கிறதுனால என்னால் படிக்க கூட முடியறது கிடையாது. ரொம்ப கலப்பாக இருக்குது. கை கால் உடம்பெல்லாம் வலிக்குது. ஏதாவது கேட்டால் கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க சித்தி. என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, முள்ளு கரண்டையால் முதுகை கீறி வைக்கிறாங்க. இதை அப்பா கிட்ட சொன்னால் சூடு வச்சிருவோன்னு என்னை மிரட்டுறாங்க. இது கூட பரவாயில்ல ஆண்டி, நான் பள்ளிக்கூடத்திலேயே பெரிய பொண்ணாக ஆயிட்டேன். டீச்சர் வீட்டிற்கு ஃபோன் பண்ணாங்க. என்னுடன் படிக்கிற பொண்ணுங்களுக்கு இப்படி நடந்தப்போ அவங்களோட அம்மா வந்து தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் என்னை அழைச்சிக்கிட்டு போகிறதுக்கு அப்பா தான் வந்தார். அப்போது எனக்குள்ளே ஏதோ அச்சம். அப்பா முகத்தை பார்க்கவே கூச்சமாக இருந்துச்சு. அம்மா கிட்ட சொல்கிற மாதிரி சில விஷயங்களை அப்பா கிட்ட சொல்ல முடியல. அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கணும், என்ன உணவு சாப்பிடணும், உடம்பை எப்படி பாதுகாக்கணும்னு யாருமே சொல்லித்தரலை. அப்பாவும் சித்தியும் கூட தெரியாத மாதிரி இருந்தாங்க. ஆண்டி என்று சொல்லி அழுதாள். எனக்கு பிடித்த சாப்பாடை சாப்பிட்டே ரொம்ப நாளாக ஆச்சு. அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் இங்கேயே சந்தோஷமாக இல்லை. பெரியம்மா, தோழியின் அக்கா, என்னை அவங்க கூட வர சொல்லி கேட்டாங்க. ஆனால் சித்தி மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பெரியம்மா வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருப்பேன். இது அப்பா கிட்ட சொல்ல ரொம்ப பயமாக இருக்குது. பெரியம்மா வீட்டுக்கு கூட வேண்டாம். என்னை எங்கேயாவது ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்க. அனாதை மாதிரி வாழ்ந்தாலும் நிம்மதியாக இருப்பேன். ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. மழலை சொல் மாறாமல் என் கைகளை இறுக்கி கட்டி கொண்டு அழுதாள். எனக்கு அழுகு வரவில்லை, மாறாக கோபந்தான் வந்தது. பெற்ற பிள்ளையை கவனிக்காத தோழியின் கணவர் மீது. உடனே நான் அவளின் பெரியம்மாவுக்கு ஃபோன் செய்து வரவழைத்தேன். அதற்குள் தோழியின் கணவரும் அவரின் 2வது மனைவியும் வீட்டிற்கு வந்துவிட்டனர். அனைவரின் முன்னாடியும் இதுவரை நடந்த அனைத்தையும் கூறினேன். பல வாக்குவாதங்களுக்கும் சண்டைகளுக்கும் பிறகு அவள் தன் பெரியம்மாவுடன் சென்றாள். போகும்போது நன்றி உணர்வோடு என்னிடம் விடைபெற்றாள். இறந்து போன என் தோழிக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை செய்திருக்கிறேன் என்ற மன திருப்தியோடு என்னோட வீட்டுக்கு திரும்பி போனேன். மாதத்துக்கு ஒரு முறையாவது அவளை சென்று பார்த்து விட்டு வருவேன். இன்று அவள் வளமோடு வாழ்வதை பார்த்து மனம் மகிழ்கிறேன். இப்போது ஆடி மாத திருவிழா என்று சொன்னாலே இந்த சம்பவம், அந்த பெண் பிள்ளையின் குமரலும் என் எண்ணத்தில் நிழலாடுகிறது. இந்த வீடியோவில் கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.